நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா சங்கி இல்லை, அவரை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ரஜினிகாந்தோடைய மகள் ஐஸ்வர்யா நேற்று பேசியிருக்காங்க. இது தொடர்பாக நம்மளோட விவாதிக்கிறதுக்காக எழுத்தாளரும் கவிஞருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று அந்த லால் சலாமோடைய ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா சங்கி இல்லை, அவரை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. இந்த சங்கின்னு சொல்கிறது இந்த சமூகத்தில் அவ்வளவு மோசமான சொல்லாக பார்க்கப்படுதா? எப்பொழுதுமே போன தலைமுறையாக இருக்கிறவர்கள், நம்முடைய அப்பாவாக இருக்கிறவங்க, அந்த மாதிரியான சென்ற தலைமுறையாக இருக்கிறவங்கள பல பேர் சாதி பார்ப்பார்கள், சகுனம் பார்ப்பார்கள். ஆனால் அவனுக்கு மகனாக பிறக்கிறவன் என்ன செய்வான், அடுத்த ஜெனரேஷன் அறிவு பெற்றவனாக இருக்கிற காரணத்தினால, கல்வி பெற்றவனாக இருக்கிற காரணத்தினால அவன் சமத்துவம் பேசுவான். பல இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த தலைமுறை இடைவெளின்னு ஒன்று உண்டு எப்பொழுதுமே. அப்போ அவர்கள் சாதி பார்க்க மாட்டார்கள், சகனம் பார்க்க மாட்டார்கள். இது மாதிரி மூட நம்பிக்கைக்குள் தன்னை மூழ்கடிக்கிற வேலைகளை செய்யவே மாட்டார்கள். அதே போல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு இது போன்ற ஒரு மத நல்லிணக்கம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதற்கான கதையை தேர்வு செய்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலேயே நிறைய நல்லிணக்கம் சார்ந்த பாடல்களையே கூட அவங்க கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஹ்மானுடைய இசையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு உண்மை கதையை நான் படம் செய்கிறேன், நான் சமூகத்தில் மக்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக படம் செய்கிறேன். அதில் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் மொய்தீன் பாய்ங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது, ரஜினிகாந்தினுடைய சமீபத்திய நேர்காணலில் அவர் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு கடந்த 22ஆம் தேதி போன போது ஒரு 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறார் மோடி என்று அவர் பேசினார். இது அரசியல் இல்லை, ஆன்மீக விழா என்று பேசினார். எல்லாருக்குமே தெரியும் இது ஆன்மீகமே இல்லை, அரசியலுங்கிறது அனைவருக்குமே தெரியும். பக்தர்களுக்கு முதல்ல தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் அப்புறம். பக்தர்களுக்கு தெரியும். அப்போ அப்படி பேசின அந்த வாய் அது வேற வாய், இது நார வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ ஒரு வேற வாயில் அவர் திரும்ப பேசியிருக்கிறார். அப்போ இந்த மாற்றி மாற்றி பேசுறது, அதாவது இந்த குடிகாரம் போச்சு விடிஞ்சா போச்சுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாற்றி மாற்றி பேசுறதுன்னு ஒரு வகை இருக்குது. சினிமாவில் நல்லிணக்கமாக நடிக்கிறதுனால, மொய்தீன் பாயா நடிக்கிறதுனால அவர் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஆக முடியாது ஒரு நாளும். அவர் யார் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினிகாந்த் ஏற்கனவே பல படங்களில் திருடன் தான் நடிச்சிருக்காரு. அப்போ நாங்கள் ரஜினிகாந்த் திருடன் என்னைக்கா நம்பியிருக்க மாட்டாங்க? இல்லை. இப்போ ரஜினிகாந்த் போலீஸாக நடிப்பார், திருடனாக நடிப்பார், கொள்ளாக்காரனாக நடிப்பார், இப்போ ரவுடியாக நடிப்பார், பல கேரக்டர் நடிப்பார், என்கவுண்டர் பண்ணுறவராக நடிச்சிருக்காரு இப்போ ஒரு கேரக்டராக. அப்போ நாங்கள்லாம் அப்படியே நாங்கள் பார்க்குறோம் அவரை. ரஜினிகாந்த் நாங்கள் என்னைக்காவது ரவுடியாக பார்த்துருக்கோமா? ரஜினிகாந்த் என்னைக்காவது நாங்கள் பொறுக்கியாக நடிச்சாருன்னு பொறுக்கியாக பார்த்துருக்கோமா? கஞ்சா குடிக்கிறதா நடிச்சிருக்காரு, ஸ்மோக் பண்ணி அப்படி சிகரெட்டை தூக்கி போடுவார். அப்போ நாங்கள் அப்படி நான் சிகரெட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடராக நாங்கள் பார்த்தோம்? கதாபாத்திரமாக தானே பார்ப்போம். நீங்கள் அசலான வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறீங்கிறது மட்டும்தான். நீங்கள் திரையில் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது அல்ல, தரையில் நீங்கள் என்னவாக இருக்கீங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் வாழ்த்து கூறுற இடத்துல ரஜினிகாந்த் எப்போவுமே இருக்கிறாரு. நீங்கள் அது ரொம்ப கவனிச்சேன்னா பார்க்கணும். நம்மெல்லாம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு பைத்தியக்கார மாதிரி இந்த நாட்டினுடைய ஒரு தலைமை அமைச்சராக இருக்கிறவர் பண மதிப்பு செல்லாது என்று அறிவித்த போது, வெளியூருக்கு போனவன், வெளியூர் பஸ் ஸ்டாண்டுகளில் மாட்டிக்கிட்டவன் கூட அந்த ரூபாய் இனிமேல் செல்லுமா செல்லாதா 12 மணிக்கு மேலே, எப்படி நம்ம அதை வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பதட்டமாகி நீண்ட கியூவில் நின்று அந்த பணங்களை மாற்றுவதற்கு வரிசையில் நின்று, நெரிசலில் நின்று வயதானவர்கள், குழந்தைகள் பல பேர் சீரழிஞ்சாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒருத்தர் இறந்தே போனார் பேங்கில். ஒருவர் அல்ல, 150 பேருக்கு மேலே, 158 பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இறந்துருக்கான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் மாதிரி அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா நோட்டை கொண்டு கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் சொந்த அனுபவம் இருக்குது. 2000 ரூபா நோட்டு நான் கையில் வச்சுக்கிட்டு ஒரு மத்தியான வேளையில் மதுரையை டவுன் ஹால் ரோடை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உணவகங்கள்லையும் நான் கையில் வச்சுருந்த 2000 ரூபா நோட்டுக்கு எனக்கு சாப்பாடு தர மாட்டேன்ட்டான். ஏன்னா மிச்ச சில்லறை கொடுக்க முடியல அவனால். ஏற்கனவே 2000 ரூபா நோட்டை கொண்டு ஒரு 4 பேர் கொடுத்துருக்கான். அவன் எவ்வளோ பேருக்கு தான் சில்லறை கொடுக்க முடியும்? இப்படி சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பேரிடர் மாதிரி அது நிகழ்ந்துச்சு. ஜிஎஸ்டின்னு ஒன்றை கொண்டு சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள் எல்லாவற்றையுமே அழித்து நாசமாக்கி இந்த நாட்டை முழுக்க பொதுத்துறை நிறுவனங்கள், லாபம் தரக்கூடிய நிறுவனங்கள், அரசுக்கு ஆதாயம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொண்டு போய் விற்று முடிச்சுட்டு விமான நிலையம் மொத்தமே தனியாருக்கு போயிருச்சு. எல்லாமே தனியார் மயமாக மாறி நின்று இந்த நாடே ஒரு மோசமான நிலைமையில் நின்று கொண்டிருக்க போது, இந்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்கு ராமர் என்கிற ஒரு படத்தை இவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் கூட ராமரை முன்னிலைப்படுத்தாமல், அவர்கள் நம்புகிற அந்த கடவுளை முன்னிலைப்படுத்தாமல் முழுக்க மோடியை முன்னிலைப்படுத்தினார்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை, அதாவது ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, ஒரு கோயில் திறப்பு விழா நடக்குதுன்னா அந்த ஊருக்கான விசேஷம் அது. அந்த மாநிலம் கூட அதை கொண்டாடலாம். இப்போ
இப்போ தைப்பூசம் நடந்துச்சு சமீபத்தில், முருகனுடைய அறுபடை வீடுகள் அத்தனையிலையுமே வந்து எல்லா இடங்கள்லையும் பூஜை செய்கிறாங்க, புனஸ்காரம் செய்கிறாங்க அல்லது வழிபாடு செய்கிறாங்க, எல்லாமே நடக்கத்தானே செய்யுது. உத்தரப்பிரதேசில் ஒளிவர போனால் நம்ம ஊர் தைப்பூசத்தை, மத்திய பிரதேசில் ஒளிவர போனால், நான் கேட்குறேன் பீகாரில் ஒளிவர போனால், ஏதாவது நாகாலாந்தில் ஒளிவர போனால் பண்ண மாட்டான். ஆனால் இந்தியா முழுக்க நீங்கள் ஒளிவரப்புனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய திட்டம் என்ன? நீங்கள் கடவுளின் பேரால் வியாபாரம் செய்கிறீங்க, கடவுளின் பேரால் அரசியல் செய்கிறீங்க. ராமரை வந்து இந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் அவரை காட்டுறீங்க. இப்போ முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறீங்க நீங்கள். அப்படி கதை அப்போ அந்த ராமன் என்கிற கதாபாத்திரமே தனக்கு வர வேண்டிய அரச பதவி தனக்கு கிடைக்காமல் போகிற சூழல் வருகிற போது தன்னுடைய சகோதரனுக்கு அவன் வந்து விட்டு கொடுத்துட்டு பெருந்தன்மையோடு அவன் வனவாசம் போனான்ங்கிறத வரலாறு. அவங்க அதாவது அந்த கதையினுடைய கதாபாத்திரத்தினுடைய காவியத்தினுடைய அம்சம் என்னென்னா அவர் வனவாசம் போகிறாரு. அவருடைய வரலாறு முழுக்கவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கற்பனை காவியம். அந்த கற்பனை காவியம் முழுக்கவே வந்து துயரம் சார்ந்தது. கடைசியில் ராமனுடைய நிலைமை என்ன? சரையு ஆற்றில் வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்தியாவிலே அரசியலை வந்து தற்கொலை பாதைக்கு அழைத்து செல்லுகிறவர்கள் ராமனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ராமனை கையில் எடுத்துக்கொண்டு எப்படி அவர் சரையு நதியிலே வந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா, அதே போல் ஜனநாயகம் இன்றைக்கு வந்து ஒரு தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் மதவாதத்தின் பேரால் இந்த மனிதர்களை மோசமாக நடத்தி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நீ போனேன்னா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். 500 ஆண்டு காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறை வந்து மீட்டுட்டாருன்னு நீ சொல்கிறீங்களே, சரி பாபர் வந்து கோவிலை இடிச்சிட்டு அங்கே தான் பள்ளிவாச கட்டினாருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. உங்களால் நியமிக்கப்பட்ட சங்கிகள் வந்து பல வடிவத்தில் இருப்பான். சங்கிகள் வந்து RSS பேரணியில் தான் இருக்கான்னு அல்ல. சங்கிகள் நீதிமன்றத்தில் இருப்பான், வழக்கறிஞர் ஒரு இடத்துல இருப்பான், நீதிபதியாக கூட இருப்பான், சில இடத்துல தொல்லியல் துறையில் இருப்பான். எல்லா துறைகள்லையும் சங்கிகளை உருவாக்கியிருக்கான். அந்தந்த சங்கியை வச்சு ஒரு அறிக்கை ரெடி பண்ணுறாங்க. அறிக்கை ரெடி பண்ணி பொதுமக்களை நம்ப சொல்கிறான். பாருங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியில் பாருங்கள், இந்த மசூதிக்கு கீழே வந்து அவர் பிறந்தார், இவர் பிறந்தார். அது என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லா இந்து கடவுள்களும் ஏன் பள்ளிவாசலில் பிறக்கிறார்கள்? ஒருவேளை மத மாற்றத்தை வந்து அவர்களை விரும்பி இருக்கிறார்களா? எதுக்கு வந்து அங்கே பிறக்கிறாங்க? ஏன் நீங்கள் இரவாக கொண்டு போய் ராமர் சிலையை கொண்டு வந்து பாபர் மசூதிகளில் வந்து ஒளிச்சு வச்ச கூட்டம் யாருன்னு நமக்கு தெரியாதா? அதற்கு வழக்கு இருக்குல்ல, நீதிமன்ற அறிக்கை இருக்குல்ல. நம்ம என்ன கதையாக சொல்கிறோம்? பாபர் மசூதியை இடித்ததை உலகமே பார்த்தது. ஆனால் அங்கு வந்து ஒரு கோவிலை இடித்து தான் மசூதி கட்டினார்கள்ங்கிறத யாருமே பார்க்கலையே. சரி, அப்போ வரலாற்று ரீதியாக ஒருவேளை சங்கிகளுடைய வாதத்திற்காக சொல்கிறேன், ஒருவேளை இது உண்மைன்னு ஒப்புக்கொண்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ புத்த விகாரம் இருந்த இடங்களில், பல இடங்களில் புத்தர் சிலை இருந்த இடங்களில் அந்த கோவில்கள் எல்லாமே வந்து மாற்றப்பட்டு முழுக்க வந்து என்னவா மாறி இருக்கு? இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய புத்திஸ்ட்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு கோர்ட்டில் மனு கொடுக்குறாரு. கொடுத்து ஐயா அந்த மாதிரி வந்து புத்தர் கோயிலை வந்து ஏற்கனவே இடிச்சு தான் வந்து அதை கட்டுமானம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மீட்டு கொடுங்கன்னா நீதிமன்றங்கள் மீட்டு கொடுக்குமா? இதே நம்மளுடைய கேள்வி. இப்போ வரலாற்று ஆய்வாளர்களே எழுதியிருக்காங்க, காஞ்சிபுரம் கோயிலெலாம் வந்து பௌத்தர்கள்ட்ட இருந்து பிடுங்கினதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் இல்லை, பக்தி சொற்பொழி வாற்றவன்னு பல பேர் சொல்லியிருக்கான். நம்ம ஆளுக போய் புத்தர் வேடங்களில் போய் அந்த பௌத்த பிக்குகளினுடைய வேடத்தில் போய் அந்த ஐம்பொன் சிலையெல்லாம் ஆட்டையை போட்டாங்கன்னு பேசியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து வீடியோ ஆதாரங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் நிறைய கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ராமன் வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டா ராவணன் உண்மை தானே? இப்போ ராவணன் பிறந்தது எங்கே? அவன் தமிழன். அந்த காலத்தில் வந்து கடல் கொண்டு தான் வந்து திடீர்னு வந்து ஒரு தீவு உருவாச்சுங்கிறாங்க. இல்லை ஒரு நிலமாக தான் தமிழ் நிலமாக தான் இருந்துச்சுங்கிறாங்க. அதனால தான் நம்ம பேசுகிற மொழியிலேருந்து வழிபாடுலேருந்து உணவுலேருந்து எல்லாமே இலங்கை தமிழருக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. நடுவில் ஒரு கடல் இருக்கிறது அவ்வளோதானே தவிர அவனுடைய நம்பிக்கைகளோ அவனுடைய பேச்சுவார்த்தைகளோ அவனுடைய முக அமைப்போ அவனுடைய வழிபாடோ ஏதாவது மாறுபாடு இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கான எல்லா பண்புகளும் எல்லா வழிபாடுகளும் உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் கலாச்சாரம் நம்பிக்கைகள் எல்லாமே அப்படி இருக்குல்ல. ஊர் பேரே இருக்குது. இங்கே ஒரு திருநெல்வேலி இருக்குது, அங்கே ஒரு திருநெல்வேலி இருக்குது, இங்கே ஒரு நாகர்கோவில் இருக்குது, அங்கே ஒரு நாகர்கோவில் இருக்குது. அப்போ தமிழர்கள், அப்போ தமிழனாக இருந்த ராவணன் காஞ்சிபுரத்தில் பிறந்தான்னு ஒரு ஆய்வு இருக்குது. எங்கே பிறந்தான் அப்படின்னா சங்கர மடத்துக்கு கீழே பிறந்தான் அப்படின்னு மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி சொல்கிறாரு. இப்போ அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தொல்லியல் துறை வந்து சங்கர மடத்தை வந்து இடித்து தோண்டுமா? தொல்லியல் துறை ஆய்வறிக்கை சமர்ப்பிக்குமா? அப்போ அதுக்கான ஆதாரம் கிடைச்சா நீங்கள் வந்து ராவணன் கோவில் கட்டுவதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வரலாற்றிலே நடந்த தவறுகளுக்கு, வரலாற்றிலே நடந்த பிழைகளுக்கு வரலாற்றில் நம்ம பழி வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு 200 ஆண்டு காலம் வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்கான். இப்போ நம்ம பிரிட்டிஷுக்கு படையடிக்க முடியுமா? நம்ம வந்து நம்ம லண்டனுக்கு போய் எல்லாரும் போய் அதே மாதிரி நம்ம ஒரு 200 வருஷம் போய் மோடி அமித்ஷா குரூப்லாம் சேர்ந்து ஒரு 200 வருஷம் நாங்கள் பதிலுக்கு ஆட்சி செய்கிறோம், நீங்கள் எப்படி ஆட்சி செஞ்சீங்களோ அதுக்கு நாங்கள் பதிலுக்கு ஆட்சி செய்கிறோன்னு போய் நீங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பேச முடியுமா? பேச முடியாது. சரி, ஒரு 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுட்டேன் இந்தியாவில்.
அதனால் அது ஒரு இது நடந்துருச்சு, வரலாற்று பிழை நடந்துருச்சு. இப்போ 800 ஆண்டு காலம் நாங்கள் போய் ஆட்சி பண்ணிக்கிறோம்னு சொல்லி நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் போய் நீங்கள் படை நடத்தி நீங்கள் வேணால் செய்யுங்க பாப்பா. வரலாற்றில் நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் அல்லது எல்லா கற்பிதங்களுக்கும் நீங்கள் பழி வாங்கணும்னு நீங்கள் ரிப்பீட் அடிக்கணும்னு முடிவுன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிரிட்டிஷ் மேலே படை எடுங்கிறேன் நான். ஏன்னா இந்த நாடு மொத்தமாக நாசமாக போச்சு, ஏற்கனவே எல்லா துறைகளையும் சீரழித்து விட்டார்கள். அப்போ சௌகரியமாக என்ன செய்யறதுன்னா அங்கே போய் 500 ஆண்டு கால வரலாற்றை மீட்டு விட்டோம்னு அங்கே பேசுறது. இங்கே வந்து மதம்ங்கிறது வந்து மனிதனுடைய சௌகரியத்துக்காக உருவானது தான், அதை வச்சு சண்டை போடக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறா? ரஜினிகாந்த் சொல்கிறார். சண்டை போடுறவன்ட்ட போய் நீ கை கொடுக்குற, அந்த கொலைகாரர்களோடு, அந்த கொலை பஞ்சமா பாதகர்களோடு, நீ இரத்தக்கரை படிந்தவர்களோடு, குஜராத் கலவரம் செய்தவர்களோடு, மணிப்பூர் கலவரம் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த கலவரம் செய்கிறவர்களோடு, தேவாலயத்தை உடைத்தவர்கள் மீது, பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் மீது, அவர்களை வந்து நிர்வாணமாக அழைத்து வந்தவர்கள் மீது எந்த விதமான குச்சமும் இல்லாமல் உன்னால் கை கொடுக்க முடியுது. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அங்கே கை குலுக்கிட்டு இங்கே ஏஆர் ரஹ்மான் பக்கத்தில் இருக்கிறாரு, மக வந்து மத நல்லிணக்கத்துக்காக ஒரு சினிமா எடுத்திருக்கிறாங்க, நம்ம மொய்தீன் பாயா நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு வேடம் இங்கே ஒரு வேடம். ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் திரையில் நடிங்கள், நாங்கள் ரசிக்கிறோம், தரையில் நடிக்காதீர்கள், உங்களை எங்களால் ரசிக்க முடியவில்லை. ஏனென்றால் உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதை நீங்கள் ராமர் கோயிலுக்கான அந்த திறப்பு விழாவுக்கு போகும்போது நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். அந்த கும்பாபிஷேகத்திலே நீங்கள் யார் என்று எங்களுக்கு புரிந்து விட்டது. எனவே நீங்கள் அதிகாரத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அரண்மனை நாயே அடக்கு வாய் என்று சொல்வார்கள். அதே போல ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டப்ப இதே மாதிரி தான் அவர் பேசுகிறார். அதை எப்பொழுதுமே அவர் அதிகாரத்தின் குரலாக நீடிக்கிறார். தூத்துக்குடியில் வந்து சாமானிய மக்கள், வேடிக்கை பார்க்க போன மக்கள், போராட போன மக்களை மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்ததை போய் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள்னு ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா? அங்கு நுழைந்த ஒரே ஒரு சமூக விரோதி எனக்கு தெரிந்து ரஜினிகாந்த் மட்டும்தான். நீ யாருன்னு ஒருத்தன் கேட்டானா இல்லையா? நீ ஏதோ புகழின் உச்சியில் இருக்கிறோம், நம்ம வந்து கர்வத்தில் இருந்த உன்னை பார்த்து உன் நெத்தியில வந்து அடிச்சானா இல்லையா ஒருத்தன்? நீ யாருன்னு கேட்டானா இல்லையா? இந்த மக்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நீ அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குற டைலாக்கை நீ சினிமாவில் டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க, நீ கேமரா முன்னாடி நடிக்கிற, வாழ்த்துக்கள் பாராட்டுறோம். நீ அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குற டைலாக்குகளை, அதிகார வர்க்கம் சொல்லிக் கொடுக்குற வசனங்களெல்லாம் இங்கே பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மத்தியில் வந்து நீ பேசலாமா என்கிற கேள்வி தான் நமக்கு வருகிறது. இப்போ அவரே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முறை பேசினார், திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச முயற்சி பண்ணுற மாதிரி எனக்கும் பூச முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ரஜினிகாந்தே பேசினார். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தொடர்ந்து அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவரை கட்சி ஆரம்பிக்க சொல்லிலாம் அழுத்தம் கொடுத்தாங்க, அதிலிருந்துலாம் அவர் வந்து எஸ்கேப் ஆகினார். அப்போ பிஜேபியும் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதோ? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பிறப்பாளர். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரிடம் பழகியவர்கள் யாருமே அவர் வந்து மதமாச்சரியம் கொண்டவர் என்றோ, அவருக்கு கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, வேறு சில வந்து சடங்கு சார்ந்த நம்பிக்கை எல்லாம் அவருக்கு உண்டு. அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருடைய பர்சனல் அது. வழிபாட்டு உரிமையை நம்ம மறுக்கலை. ஆனால் பிறருடைய உரிமைகளில் வந்து நீங்கள் வந்து தலையிடுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்த தான் நம்ம மறுக்கிறோம். அதனால் அவர் என்னென்னா முழுக்க வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் வந்து அவர் சம்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால, அவர் திருமணம் செய்திருக்கிறதுனால, இந்த ஒய்ஜி மகேந்திர மாதிரி ஆளுங்க எல்லாம் அவருக்கு சகலையாக இருக்கிறதுனால, துக்குளக் குருமூர்த்தி தான் உலகத்திலே சிறந்த அறிவாளின்னு அவருக்கு பல மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு மூட நம்பிக்கை வந்து துக்குளக் குருமூர்த்தி துக்குளக் படித்தா அறிவாளி ஆயிடுவான். இதை விட ஒரு மூட நம்பிக்கை என்ன இருக்குது? மூட நம்பிக்கை ஒழிப்பில் வந்து மிக முக்கியமானது துக்குளக் வந்து தமிழர் விரோத பத்திரிக்கை, அது சமஸ்கிருதம் சிறந்த மொழிங்கிறான். அப்புறம் ஏன்டா சமஸ்கிருதத்தில் வெளியிடலைன்னு கேட்டால் அது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவள் வந்து தயாராக இல்லைங்கிறான். அப்போ இவர்களை போன்றவர்களிடத்தில் அவர் மாட்டிக்கொண்டார். அதனால் எப்பொழுதுமே சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் யாரோ சொல்லிக் கொடுப்பதை, யாரோ எழுதி வைத்த கதையை, யாரோ கற்பனை செய்த கதையை, யாரோ சொல்லிக் கொடுத்த வசனத்தை நடிக்கிறவர்கள். அவர்களுக்கு சினிமா நடிகர்களில் பெரும்பாலான பேருக்கு சுய புத்தி கிடையாது, அவர்களுக்கு பொது அறிவு கிடையாது, அரசியல் ஆழம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள் பொம்மைகளை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவார், நீங்கள் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நடிகர்கிட்டே எல்லாத்தையும் கேட்குறீங்க அப்படின்னு. அதனால் எப்பொழுதுமே நடிகன் என்பவன் வந்து ஒரு மாயமான் மாதிரி அவனை பின்பற்றி நீங்கள் போகாதீர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த நாள் காணல் நதியில் நீங்கள் நீர் அருந்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள்ங்கிறது தான். அதனால் லால் சலாம் படத்தில் அவர் நடித்ததை நாங்கள் ரசிப்போம். ஆனால் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் பேசிய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பேசியதாக இருக்கட்டும், அல்லது ராமர் கோயிலிலே போய் வந்து அதற்கான திறப்பு விழாவுக்கு போகிறதாக சொல்லிவிட்டு 500 ஆண்டு கால வரலாறை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வதாக இருக்கட்டும், நீங்கள் எதை பேசினாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு தெரியாமல், இந்தியாவினுடைய உண்மையான அரசியல் வரலாறு தெரியாமல், மதச்சார்பின்மை தான் இந்த தேசத்தினுடைய வரலாறு. மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது, புறாக்கள் பறந்து மசூதியினுடைய கோபுரங்களிலே போய் உட்காருகிறது.
மசூதியிலே பாங்கு சத்தம் கேட்கிறது, புறாக்கள் பறக்கிறது, அது மாரியம்மன் கோவிலினுடைய கோபுர கலசங்களிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் சில மனிதர்களுக்கு இல்லாமல் போனது என்பதைத்தான் நாம் கேட்க விரும்புகிறோம். அந்த புறாக்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச புத்தியை ரஜினிகாந்த் போன்றவர்கள் நிஜ வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் தான் நம்ம கேட்கிறோமே தவிர, நமக்கு ரஜினிகாந்த் மீது தனி மனித வெறுப்பு கிடையாது, எந்த வன்மமும் கிடையாது. அவர் மகளிடமே அவர் நல்லிணக்கத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவர் மகளுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கிறது. சமய நல்லிணக்கம் சார்ந்த ஒரு 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 கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கோ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அவரிடம் இருக்கக்கூடிய பண்பை நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் ஏற்கனவே இந்த நிலத்தை சமத்துவமாக இருக்கிற இந்த நிலத்தை, நல்லிணக்கமாக இருக்கிற இந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலை கெடுத்து விடாதீர்கள் என்று நம்ம கேட்குறோம். நீங்கள் புதுசாக எந்த புரட்சியும் நீங்கள் செய்ய வேணாம், ஒரு புள்ள கூட நீங்கள் பிடுங்க வேணாம். நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை சீர்குலைத்து விட வேண்டாம் தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லா மதத்துலையும் இருப்பாங்க, எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. அவர் இந்த ராமர் கோயில் போகிறது, தன்னை சங்கின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெவ்வேறு இடங்களில் அவரே வெளிப்படுத்துறது, இவரே தன்னுடைய ரசிகர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாரோ? இப்போ அவருடைய திரைப்பட வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 100வது படமாக ராகவேந்திரான்னு ஒரு படம் நடித்தார். அவர் ராகவேந்திராவை கும்பிட்றாரு. அப்போ அவர் ரசிகர்கள் அத்தனை பேருமே ராகவேந்திரா பக்தர்களா? இல்லை. திடீர்னு என்ன பண்ணார்னா, பைத்தியக்கார மாதிரி ஒரு படம் எடுத்தார், பாபான்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னாரு. அதில் எவனுமே பார்க்கல. இப்போ ரஜினிகாந்த் அவங்க எப்படி பார்க்க விரும்புகிறாங்கன்னா, சிகரெட்டை தூக்கி போடணும், கஞ்சா குடிக்கணும், சாராயம் குடிக்கணும், ரவுடியாக இருக்கணும், கேடி பில்லாவாக இருக்கணும், கில்லாடி ரங்காவாக இருக்கணும், இப்படித்தான் அவங்க பார்க்க அவங்களே விரும்புகிறாங்க. அதனால் ரஜினிகாந்தை ஆன்மீகவாதியாக கற்பனையில் கூட கேட்டுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனால் உங்கள் பூஜை அறையோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டாம் நாங்கள் சொல்லலை. ஒரு வீட்டிற்கு எல்லா அறைகளும் இருக்கிறதுல, பூஜை அறை மட்டுமா ஒரு வீட்டுக்கு இருக்குது? அந்த வீட்டில் வேறு வேறு அறைகள் இருக்கிறது. படுக்கை அறை இருக்குது, சமையல் அறை இருக்கிறது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? கழிப்பறை இருக்கிறது, குளியலறை இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாம் சேர்ந்ததான ஒரு வீடு. நீங்கள் ஒரே ஒரு பூஜை அறையை உங்கள் வீடாக நீங்கள் எப்படி சொல்ல முடியாதா? அதே மாதிரி வழிபாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு யதார்த்த வாழ்க்கையில் இடம் இல்லை. அதற்கு அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சாமியை வேணாலும் கும்பிடுங்க, யாரை வேண்டுமானாலும் நம்புங்க. பொது வெளியிலே நீங்கள் சொல்கிற மாதிரியே டிக்கெட் எடுக்கிறவன் எல்லா சமூகத்திலையும் உங்களுக்கு டிக்கெட் எடுத்திருக்கான். எத்தனையோ பேர் ரஜினி மன்றத்தில் ஜாஃபர்னு சில நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள் நிறையா பேர் ரஃபீக் ரஜினின்னு பேர் வைப்பான். அவன் பேரோட ரஜினி பேரை சேர்த்துக்கிடுவான். எத்தனையோ பேர் உங்களை ரசித்திருக்கிறார்கள், நேசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துரோகம் இழைக்காதீர்கள் என்ன நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு முறையும் படம் வெளியாகிறப்ப அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாரு. எனக்கு காவி சாயம் பூசை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. இப்போ நேற்று அவங்க சொல்லியிருக்குது. ஆனால் அவருடைய ஒரிஜினல் வாழ்க்கையில் அவர் வேறையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தா அவர் ராகவேந்திரா படம் எடுக்கிறாரு, பாபா படம் எடுக்கிறாரு. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கார். தமிழ்நாட்டில் நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்குது, நிறைய ஆன்மீக வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ சித்தர்களே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய திருவிழாக்கள் நடக்குது. இப்போ அழகர் ஆற்றுல இருந்த திருவிழாவில் 10 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான பல திருவிழாக்களில் அவர் எங்கேயுமே கலந்துக்கிட்டதா தெரியலை. அவர் இமயமலைக்கு போகிறாரு, இல்லை அப்படின்னா ராமர் கோயிலுக்கு போகிறாரு. இப்போ தமிழ்நாடு சார்ந்து அவருடைய ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை கூட அவர் ஏற்றுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது அவர் முதலில் பிறப்பால் தமிழரும் கிடையாது, தமிழ் சார்ந்த உணர்வாளரும் அவர் கிடையாது. அவர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நின்றவரும் கிடையாது. அவர் எங்கோ ஒரு மகாராஷ்டிராவினுடைய ஒரு சமூகத்தில் பிறந்து அவர் பெங்களூரிலே வளர்ந்து இங்கு அவர் நடிகராயிட்டார். ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கிற காரணத்தினால அவரை வேறு மாநிலத்தவராக நாம் பார்க்காமல் அவர் திறமையை மட்டும் ரசிக்க நம்ம பழகி கொண்ட காரணத்தினால, நமக்கு இனவாதம் என்பது இல்லை என்கிற காரணத்தினால, நமக்கு சமத்துவ கோட்பாடு இருந்த காரணத்தினால அவரை நடிகராக தான் நம்ம பார்த்தோம். அவர் மண்ணின் மைந்தரா இல்லையான்னு நம்ம பார்க்கல. அப்படி பார்ப்பதும் சரியான பண்பாடு என்று நாம் கருத முடியாது. ஏன்னா நம்முடைய பல மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற போய் வெளிநாடுகளில் உயர் பதவியில் இருக்கான். இப்போ அவனையெல்லாம் விரட்டி விடுறதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நமக்கு என்னென்னா, இந்த உலக சமுதாயம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரன், எல்லா ஊருக்காரனும் ஏன் ஊருக்காரன்னு சொல்லக்கூடிய பண்பாடு தான் தமிழர்களுடைய பண்பாடு. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. தமிழர்களுடைய வழிபாடு சார்ந்தோ இவர் அறுபடை வீடுகளுக்கு சென்றிருக்கிறாரா, திருச்செந்தூருக்கு போயிருக்கிறாரா, இல்லை கள்ளழகர் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சமய நல்லிணக்கம் சார்ந்து இன்றைக்கி பேசுகிறாரே மதத்தின் பேரால் மனிதர்களை பிரிக்கக்கூடாதுன்னு பேசுகிறாரு, என்னைக்காவது நாகூர் தர்காவுக்கு போயிருக்காரா, வேளாங்கண்ணிக்கு போயிருக்காரா? அவர் எங்குமே அவர் போனதே கிடையாது. அப்போ இவருக்கு வேறு சில பார்வைகள் அவருக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே. நாம் அதையெல்லாம் கடந்த மனிதராக நாம் அவரை பார்க்குறோம். அவர் அப்படி பார்க்கிறாரா என்கிறதான் கேள்வி. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு சொத்தும், அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி பணங்கள் அத்தனையுமே ரசிகர்களால் உண்டானது, தமிழர்களின் பணம் அது. அதனால் தமிழர்களுக்கு எதிராக இருக்காதீர்கள். நீங்கள் தமிழர்களுக்கு விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழர்களுக்கு நீங்கள் எதிராக இருக்காதீர்கள்ங்கிறத நம்ம கேட்குறோம்.
பிஜேபியாக இருக்கட்டும், அவரை சார்ந்த அரசியல் தொடர்பான விவாதங்கள் எல்லாம் வருகிற பொழுது அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. 96 அவர் தான் முக்கியமான முக்கியமாக முடிவெடுக்க இடத்துல இருந்தார், அவர் சொல்கிறத கேட்டு தான் ஜெயலலிதாவை வீழ்த்தினாங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் அவர் கட்சி ஆரம்பித்தா ஆட்சிக்கே வந்திருப்பாருன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரே ஆரம்பிக்காத கட்சியை இன்றைக்குமே அவருக்கு அந்த செல்வாக்கு, அவருடைய ரசிகர்கள் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு தலைவராக தான் அவர் இன்னும் இருக்காரா? அது 96 காலகட்டங்களிலே ஜெயலலிதாவினுடைய ஆட்சி மிக மோசமாக இருந்த நேரத்தில் அவர் எதிர்குரல் எழுப்பியது ஒரு பெரிய அலையை உருவாக்கியது மறுக்கவே முடியாது. ஏறத்தாழ வைகோ அப்பொழுதுதான் கட்சி ஆரம்பித்திருந்து தமிழக மக்களை பூரா பார்த்து கொண்டிருந்தார். வைகோவின் கட்சி விளங்காமல் போனதற்கு, மறுமலர்ச்சி திமுக மலராமல் போனதற்கே ரஜினிகாந்தனுடைய அன்றைய வாய்ஸ் தான் காரணம். இவர் எப்படி தலையை கலைச்சு கையை கோதி தலையை கலைச்சு போடுவாரா, அதுபோல் வைகோவுடைய கட்சி கலைந்து போனதற்கு, அதிகாரத்துக்கு வர முடியாமல் போனதற்கு, ஏறத்தாழ 3வது சக்தியாக அவர் உருப்பெற முடியாமல் போனதற்கு ரஜினிகாந்தோட அந்த வாய்ஸ் தான் மிகப்பெரிய காரணம். அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அன்றைக்கு அவருக்கு வயது ஒரு 40-45 வயது தான் அவருக்கு இருக்கும். அதனால் அன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை அவர் பணியாற்றி இருந்தால், தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தால், வேலை செய்திருந்தால் அதற்கான ரிசல்ட்டை இப்பொழுது கருணாநிதி ஜெயலலிதா என்கிற இருவரும் ஆளுமைகள் இல்லாத காலத்தில் ஒருவேளை 2வது இடத்திற்கு அவர் வந்திருக்கலாம். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறார், அந்த 2வது இடம் வெற்றிடமாகி விட்டது. இப்போ எடப்பாடியோ நாம் தமிழர் கட்சியோ அண்ணாமலை போன்றவர்களோ 2வது இடத்தை முழுமையாக நிரப்ப முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை 2வது சக்தியாக வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் மைதானத்திற்கு வராமலே நான் சாம்பியன் ஆகி விடுவேன் என்று சொல்வதைப் போல, பிறக்காத குழந்தைக்கு பேர் சூட்டுவதைப் போல நடைமுறைக்கு வராத ஒன்றை பற்றி இப்பொழுது பேசுவதில் அர்த்தமற்றது. இப்போ அவருடைய ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு அவருக்கு 40 வயது ஆனது மாதிரி இன்னைக்கு அவருக்கு 70 வயது ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி அவன் ரசிகன் அன்றைக்கு 25 வயது இருந்த 30 வயது இருந்தவனுக்கும் அன்னைக்கு 50-60 வயசு ஆயிடுச்சு. எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க. அதனால் இனிமேலும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது என்று சொல்வது, இந்த வயதான பின்னாடி இன்னும் தன்னை மைனர் குஞ்சாக கருதி கொண்டிருக்கிற சில பேர் இருக்கான்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன், இவ்வளோ பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லி சில கிழவைங்க பேசுவாங்க இல்லையா? அது மாதிரியான மனநிலை கொண்டது தானே தவிர யதார்த்தத்தில் இன்றைக்கு அவருக்கு இடம் இல்லை. அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் வயதாகி விட்டார்கள். இப்போ இளைஞர்கள் யாராக இருக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய ரசிகர்களாக இருந்தவருடைய இடத்துல விஜயுடைய ரசிகர்கள் வந்துட்டான். அதனால் இவர் ஒரு கனவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரே தவிர யதார்த்தத்தில் அவருக்கு எந்த இடமும் இல்லை. அவருக்கு இருந்திருந்தால் அவர் கட்சிக்கு அரசியலுக்கு வந்திருப்பார். இப்போ அவர் கலைஞரை பார்த்து அச்சப்பட்டு தான் வரலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் கலைஞர் இல்லாத வெற்றிடத்தில் அவர் வந்திருப்பார். ஒரு முறை கடைசியாக 2 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சார். அவர் உடல்நிலையை காரணமாக காட்டி அவர் வெளியேறினதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அவருக்கு ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க, அதில் எதுவுமே நடைமுறைக்கு வராது, சாத்தியப்படாது என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால நாகரிகமான முறையில் அவர் விலகிட்டார். அதனால் ஒரு சாக போகிற கலவனை தேவையில்லாமல் கொலை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அவராக விலகி கொண்ட ஒரு முயற்சி தானே தவிர ரஜினிகாந்திற்கு எந்த செல்வாக்கும் இப்பொழுது இல்லை. ரஜினிகாந்துடைய லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசினதுலேருந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்த்தின திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி.